டேய் படம் போட்டிருக்க மாட்டாங்களடா. என்ன கேளு, நல்லா 1/2 மணி நேரம் மேக்கப் போட்டு. நான் ஒன்றும் மேக்கப் போடல. சும்மா இருடா, எப்ப பாரு. என்னப்பா? இந்த இடம் 10 வருஷத்துக்கு முன்னாடி விலைக்கு வந்துச்சு. இப்போ நல்லா டெவலப் ஆகிடுச்சு இல்லைம்மா? சரி விடுங்க. ஒரு 8 பார்த்துட்டு போயிடலாமா? 10 நிமிஷம். நீங்கள் இந்த மெட்ரோ நகர் ஃப்ளாட் வந்து பார்த்தீங்களா? ஒரு 7-8 வருஷம் இருக்கும். ஆமாம் சார், அந்த ஏரி பக்கத்தில் தானே சார்? ஏரியெல்லாம் இப்போ இல்லை சார், எல்லாம் பில்டிங் ஆயிடுச்சு. நீங்கள் இன்னுமா பார்த்துட்டு இருக்கீங்க? என்ன சார், எனக்கு முடிய கொட்டி போச்சு. எங்கள் சுச்சுவேஷன் அப்படி சார், வேறு எதுவும். பார்த்துக்கிட்டே இருந்தால் மட்டும் பார்த்தா சார், அமௌண்ட் ரெடி பண்ணும்ல. என்னப்பா வந்துட்டாங்களா? சொல்லணும்ல. என்ன பட்ஜெட்டில் பார்க்குறீங்க? சொன்னாங்க சார் 15 லட்சம்னு. உங்கள் பட்ஜெட் என்ன சார், அது சொல்லுங்கள், அதுக்கேற்ற மாதிரி பார்ப்போம். பட்ஜெட்னு எதுவும் வச்சுருக்கீங்களா? இருக்குது சார், 7 லட்சம் சேர்த்து வச்சுருக்கேன். என்ன சார் 7.5 8 காமெடி பண்ணுறீங்க? இந்த அமௌண்ட்டுக்கு இங்கெல்லாம் வாங்க முடியுமா? சிட்டியில் எங்கேயும் வாங்க முடியாது. அப்பா, நம்ம கிட்ட பணம் இருக்கா இல்லையான்னு நம்ம அக்கௌண்ட்டை பார்க்க வேணாம், நம்ம பாடி லாங்குவேஜை பார்த்து எடை போடுவாங்கப்பா. நீ எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுற, அது மட்டும் பத்தாதுப்பா. நமக்கு தெளிவாக ஒரு குறிக்கோள் வேணும், அதை அச்சீவ் பண்ண ஒரு பிளான் வேணும். சரி, சிட்டிக்கு வெளியே விட்டுருப்பா. நீ ஆசைப்பட்ட மாதிரி நம்ம ஏரியாவில் ஒரு ஃப்ளாட் எவ்வளோ ஆகுது? 15 லட்சம். நீ எவ்வளோப்பா சேர்த்து வச்சுருக்க? 7.5 லட்சம். நமக்கு பேங்க் லோன் தருவாங்களா? மாட்டாங்க. வட்டிக்கு வாங்கினா? அப்பா வாங்க மாட்டார். நம்மளால் மாதத்துக்கு எவ்வளோ சேர்த்து வைக்க முடியும்ப்பா? 10,000 ரூபா. மா, என்னோட நகையெல்லாம் விற்றா ஒரு 3 லட்சம் ரூபாய் வரும். மா சும்மா இருமா, நான் கேட்டேனா? பா, நாங்கள் ஏற்கனவே பேசிட்டோம். நீங்கள் வீடு வாங்குறது முக்கியம், ப்ளீஸுங்க. 10,000 × 12 7.5 3.5. டே எவ்வளோடா ஆகுது? நானே சொல்கிறேன், 12,20,000. கோல் செட் பண்ணதை பற்றி விவேகானந்தர் என்னடா சொல்லியிருக்காரு? அம்மா தாயே, நீயே சொல்கிறியா? ஒரு கோல், அதை ஃபோக்கஸ் பண்ணி உழைக்கணும். ஃபிக்ஸ் டைம், ஃபிக்ஸ்ட் அமௌண்ட், ரெண்டும் இல்லாமல் நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ண முடியாது. டைம், 1 வருஷம் டார்கெட் வச்சுப்போம். அமௌண்ட் 15 - 12 20 2,80,000 குறையுது. காசு சேவ் பண்ணி மட்டும் வாங்கணும்னு நினைக்கிறது மிடில் கிளாஸ் மென்டாலிட்டி. நாம் சம்பாதிக்கிறத பற்றி யோசிக்கணும். 2,80,000 சம்பாதிக்கணும்னு அசால்ட்டாக சொல்கிறேன். மொத்தமாக பார்க்காதரா, மாதத்துக்கு 25,000 பிரிச்சுட்டா ஒரு வருஷத்துக்கு 3 லட்சம். இந்த 15 லட்சத்தை ரீச் பண்ணிட முடியும். மாதம் 25,000. பண்ணிடலாமா? பண்ணிடலாம். ஒரு வருஷம் அதே இடத்துல வீடு வாங்குறோம். நான் 10th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ப்பா. 11th 12th தான் ஃப்யூச்சர். பெரிய ஸ்கூலில் சேர்க்கணும்னு அப்பா தான் இங்கே சேர்த்து விட்டாரு. நான் அங்கேயே இருந்திருப்பேன். இவனுக்கு ஓடுற ஸ்பீடுக்கு எல்லாமே ரொம்ப டஃப்பாக இருக்காச்சு. புரியலன்னு சொன்னால் கூட சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பிரச்சனையை நினைச்சு ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாதுடா. சொல்யூஷன் என்னன்னு யோசிக்கணும்ல. என்ன சொல்யூஷன்? அதையும் உனக்கு நான் தான் சொல்லணுமா? இங்கே பாரு, சம்பத் இன்ஸ்டியூட்டில் நல்லா சொல்லி தராங்களா, அங்கே டியூஷன் சேர்ந்துடலாமா? நீ வேற, உங்கள் வீட்டில் கொடுத்துருவாங்க. எங்கள் அப்பா கிட்ட போய் ஃபீஸ்லாம் கேட்க முடியாது. என்னடா பிரபு, மேக்ஸ் ஆட்ட திட்டு வாங்கினியா? டேய், என்னடா பிரச்சனை? அவங்க யாருமே உங்ககிட்ட பேசுறது இல்லை. ஃபெயில் ஆகிட்டேன்னு கிண்டல் அடித்தாங்க, அடிச்சிட்டேன். டேய் என்னடா, ஏற்கனவே உனக்கு டிசி கொடுத்துருவேன்றாங்க. கோவப்படுறது சொல்யூஷன் இல்லை பிரபு. டியூஷன் ஃபீஸ் எவ்வளோ சொன்ன?
மாதம் 1000 ரூபாயா? கிளாஸ் ரொம்ப டஃப்பாக இருக்குப்பா. பா இவன் பேச்ச கேட்காதப்பா. எவ்வளோ ஃபீஸ் கட்டுற? ஸ்கூல் என்ன கிளிக்கிறாங்க கேளு. ஏய் சும்மா இரு. பேசிட்டு இருக்கல கம்மி இருக்கியா? டேய், உனக்கு நம்ம சேவிங்ஸ் பிளான் தெரியும்ல, பட்ஜெட் இடிக்கும்டா. ஏங்க அவன் மார்க் நல்லா வாங்கணும்ல. பா அதுக்கு வேறு வழி இருக்குது. டெய்லி 5 மணிக்கு எந்திரிக்கணும், சின்சியராக படிக்கணும். இனிமே இவனை நான் பார்த்துக்கிறேன். நல்லா படி தம்பி. சார் சொல்லுங்கள் சார். உங்கள் பையனை மாடியிலேருந்து கூப்பிடுங்க சார். ஆ, தம்பி, மொட்டை மாடியெல்லாம் படிக்கக்கூடாது. என்ன சார் பிரச்சனை? என் பொண்ணு 11th படிக்குது, மாடியில் தான் படிக்கான். சரியா? 2 பேர் சேர்ந்து படிக்கட்டுமே. சேர்ந்து படிக்கணுமா? டீசென்ட் இருக்கா சார் உனக்கு? தம்பி, எனக்கு 3 பொம்பளை பிள்ளை இருக்கு. ஆட கொடுக்கமா இருக்கணும், புரியுதா? இந்த ஷார்ட்ஸ் போட்டுன்னு சுற்றுறதெல்லாம் கூடாது. டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணணும். இந்த ஆள் சட்டையே போடுறதில்ல. வர்றேன். லூஸ். நீ உள்ள போடா. பிரபு, நீ டியூஷன் சேர்ந்துக்கடா. பிரபு டேய் பிரபு, காசு. சந்தோஷம்டா, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். நான் தானே அவனை ஃபாலோ பண்ணுறேன், எனக்கும் கிரெடிட் தாங்க. அடுத்த வாட்டி இன்னும் நல்ல மார்க் வாங்கணும். என்ன? வாசு சார் திட்டினதில் ஓனர் வீட்டை காலி பண்ண சொல்லிட்டான். சரி ரைட்டு விடு, இன்னும் ஒரு 2 வருஷம்னு டார்கெட் வச்சு குடும்பம் மொத்தமும் ஓட ஆரம்பிச்சிருக்காங்க. சென்ட் தாமஸ் மவுண்ட்லேருந்து கொஞ்சம் தள்ளி பல்லாவரத்தில் குடி போனாங்க. வாங்க இந்த வீட்டை பார்ப்போம். நல்லா வேண்டிக்கிட்டு காலேஜில் போய் கட்டுப்பா. ம் சரிம்மா. +2 மறந்துடுங்க. காலேஜில் வாங்குற மார்க்ஸு ஜாப்பை வச்சு தான் இங்கே ஃப்யூச்சரே இருக்குது. இது ப்ரெஸ்டீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன். இங்கே சீட் கிடைச்சதுக்கு நீ ரொம்ப லக்கி தம்பி. தேங்க்யூ சார். என்ன மெக்கானிக்கல் எடுத்திருக்கீங்க? ஐடி தானே இப்போ டிமாண்டு. ஐடி எடுக்கலாமே. இல்லை சார், நான் மெக்கானிக்கல் எடுத்துக்கிறேன். தம்பி, நான் யாருக்கும் அட்வைஸ் பண்ணுறதில்ல. ஓ நல்லதுக்கு தான் சொல்கிறேன். மெக்கானிக்கல் தான் வேணுமான்னு நல்லா யோசிச்சுக்கோங்க. இதே ஐடி சீட்டுக்கு அவ்வளோ பேர் கியூவில் நிற்கிறாங்க. சார், ஐடிக்கு ஃப்யூச்சர் இருக்குன்னு சொல்கிறீங்களா சார்? ஐடிக்கு தான் ஃப்யூச்சர் இருக்குன்னு சொல்கிறேன். இப்போ கம்ப்யூட்டர் தான் சார் எல்லாமே. கரெக்ட் சார், கம்ப்யூட்டர் தான் எல்லாமே. சார், ஒரு 5 மினிட்ஸ் கொடுக்குறீங்களா? டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துடுறோம். பா, எனக்கு மெக்கானிக்கல் சீட்டை வாங்கி கொடுப்பா. இருடா, அவர் சொல்கிறத பார்த்தா ஐடிக்கு தான் ஃப்யூச்சர் இருக்கும் போல. எனக்கு சரியாக படலப்பா. அவர் எவ்வளோ பேரை பார்ப்பார்.
அவருக்கு எவ்வளோ விஷயம் தெரியும். பெரிய மனுஷங்க சொன்னால் கரெக்டாக தான்டா இருக்கும். டேய், வீட்டுக்கு சேர்த்து வச்ச பணத்தை கொடுக்குறோம். நிறையா தப்பு பண்ணிட்டோம். கரெக்டாக முடிவு எடுக்கணும்டா. தம்பி, நான் யாருக்கும் அட்வைஸ் பண்ணுறதில்ல. ஓ நல்லதுக்கு தான் சொல்கிறேன். சொல்லுப்பா. சார் நான் ஐடியா எடுத்துக்கிறேன். வெரி குட். உங்கள் அப்ளிகேஷன் கொடுங்க. சார் 2 நாளாக தண்ணி வரல. மெட்ரோ லைனில் தான் ப்ராப்ளம்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு கொஞ்சம் பாருங்கள் சார். சார் அப்போ 2 நாளாக கரண்ட்டு கூட. சார் ஹலோ ஹலோ. இந்த வீட்டுக்கு 4 செவரு மட்டும்தான்ப்பா இருக்கு. இந்த கரண்ட்டு தண்ணியெல்லாம் ஹவுஸ் ஓனர் வாங்கவே இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த ஆள் எங்கேயோ இருக்கும்போதே யோசிச்சிருக்கணும். பகல்ல கூட இருட்டா இருக்குங்க. இன்னும் ஒரு விஷயம் தாம்மா, நல்ல வீட்டுக்கு போயிடலாம். மா பா 10th ரிசல்ட் வந்துருச்சுப்பா. என்னம்மா இருக்கு? 465 93%. அட்ரஸ் சக்க சூப்பர் ரீ. தாய்டா இந்த ஸ்வீட் சாப்பிட்டு பின்னிட்டப்போ அடுத்தது என்ன படிக்க போற? பயாலஜியா கம்ப்யூட்டர் சயின்ஸா? அப்பா அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதே படிக்கட்டும். கேட்டேன்டா. முதல்ல 11th எந்த நல்ல ஸ்கூல்ல சேர்க்கறதுன்னு யோசிங்க. பா நான் சொல்லணும்னு நினச்சேன். நான் இதே ஸ்கூலில் படிச்சுக்கிறேன்ப்பா. ஏன்டா? இல்லைப்பா, நம்ம வீடு வாங்க காசு சேர்க்கணும்ல. பா ப்ளீஸ்ப்பா, நீ எதுவும் நினச்சிக்க வேணாம். நான் நிஜமாக தான்ப்பா சொல்கிறேன். பா நான் படிச்சுப்பேன்ப்பா. எங்கள் டீச்சர்ஸ் எல்லாம் நல்லா எடுக்கிறாங்க. இந்த ஸ்கூல் நல்ல ஸ்கூல்ப்பா. இல்லடா, நான் படிச்சுப்பேன்ப்பா. பாஸ் வந்துட்டாரா? குட் மார்னிங் சார். என்னையா அர்ஜென்ட்டாக பார்க்கணுன்னு? சார் எனக்கு 5 லட்ச ரூபாய் கடன் வேணும் சார். வாங்கி கொடுக்க முடியுமா சார்? நீ கடன் வாங்க மாட்டேயா? மச்சி, செமஸ்டர் ரிசல்ட் வந்துருச்சு. பிரபு, என்னாச்சுடா? ஒரு பேப்பர் போயிடுச்சுடா. பைத்தியமா நீ? தோத்துட்டே இருக்கேன்னு பயமா இருக்குடா. என்னடா? நான் நல்லா படிச்சு ஒரு ஆள் ஆயிடுவேன் எங்கள் வீட்டில் நம்புறாங்கடா. எனக்கு இந்த படிப்பு வரமாட்டேங்குதே. என் தங்கச்சி அவ்வளோ மார்க் எடுத்துட்டு அட்ஜஸ்ட் பண்றாடா. எனக்காக எப்படிடா வீட்டுக்கு போய் நான் ஃபெயில் ஆயிட்டேன்னு சொல்ல போறேன்? அசிங்கமா இருக்குடா. இந்த தண்ணி குடி. நான் முடிவு பண்ணிட்டேன்டா. இது வேலைக்காவது. எங்க அப்பா காசை வேஸ்ட் பண்ணக்கூடாது. நான் இனிமே காலேஜ் வர மாட்டேன். டே வீட்டில் போய் சொல்லிடுறேன். டே பிரபு, நான் சொல்ற கேளுடா. பிரபு, டே நான் சொல்ற கேளுடா. டே சார் பெண்டிங் ரிட்டர்ன்ஸ்லாம் ஃபைல் பண்ணிட்டேன். இனிமேல் எந்த ப்ராப்ளம் இல்லை. வரி பண்ணிக்காதீங்க சார். அப்புறம் அந்த வீடு மேட்டர் கேட்டிருந்தேன். பேங்க் லோன் தானே? ஆமாம் சார். நான் பார்க்குறேன். ஓகே சார். ஒரு விஷயம் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். கடவுளை வேண்டிக்குவோம். தை பிறந்தா ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கணும்னு. 3 நாளாக தூங்காமல் வேலை செய்கிறீங்க. கண்ணெல்லாம் செவந்திருக்கு. நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன சொல்லிட்டு இருக்க? இல்லைங்க,
இந்த வீட்டில் யார் என்ன புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க? நீங்கள் காஃபி சாப்பிடுங்க. காஃபி வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்னு நீங்கள் நான் என்ன சொல்லிட்டு நீ என்ன கேட்டுட்டு இருக்க? அப்படி இல்லைங்க. கல்யாணம் பண்ண நாள் இதே தான், வேற எதுவும் பேச தெரியாது. பிரபு, அப்பா விழுந்துட்டாருடா, சீக்கிரம் வா. அப்பா மைல்டு ஹார்ட் அட்டாக். டோன்ட் வரி, காப்பாற்றிடலாம். ஹார்ட் அட்டாக்கா? டாக்டர் பிரச்சனை ஒன்றும் இல்லைல்ல? வாங்க. வீட்டில் பெரியவங்க யாரும் இல்லையா? நான் தான் டாக்டர். ஃபர்ஸ்ட் அட்டாக். அவருக்கு 2 மைனர் பிளாக்ஸ் இருக்குது. சர்ஜரி பண்ணணும். இப்போவே பண்ணிட்டா சேஃப். பண்ணிடலாம் டாக்டர். குட் தென். அவங்க ப்ரொசீஜர் சொல்லுவாங்க. கன்சென்ட் சைன் பண்ணுங்க. ஒன்றும் இல்லை, வந்துட்டேன். சரி, பார்க்கலாம். சாப்பிட்டியா? அம்மாவை சாப்பிட கூப்பிட்டு போமா. ஆமாம், போமா. பிரபு, பா ரொம்ப செலவாயிடுச்சா? நீ வந்துட்டே இல்லைப்பா, அது போதும். சொல்லு. எவ்வளோ செலவாச்சுன்னு கேட்டேன். சர்ஜரி பண்ணாங்கப்பா, நல்லபடியாக போச்சு. பணம் அது